ப்ரோ ஒரு நாள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க ப்ரோ. ஆனா இதுக்கு என்னங்க நானும் எவ்வளவு பெரிய பாடி பில்டர் தெரியுமா? இப்ப பாருங்க நம்ம தூத்துக்குடியில உள்ள ட்ரூலம் ஜிம்முக்கு தான் வந்திருக்கேன் நம்ம டாஸ்க் முடிக்கிறதுக்கு. அப்படியே வார்ம் அப் பண்றேன்னு சொல்லிட்டு கிரிட்டு கையை அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு முடிச்சிட்டோமா ஒரு வழியா. அதுக்கப்புறம் என்னோட ரேஞ்சுக்கு எவ்வளவு பெரிய தம்பிள்ஸ் தூக்கலாம்னு பார்த்தேன். அப்பதான் இந்த 200 கிலோ என்னோட கையில சிக்கிச்சு. அதை எடுத்துட்டு போனா யாரா அவன் ஹல்குக்கே டஃப் கொடுக்குற மாதிரி யாருக்கிட்ட முறைச்சு நிக்க அடிச்சு சாவடிச்சிருவான். அவ்வளவுதான் பையன் பயந்துட்டான். நம்ம மேல பயம் இருக்கணுமா இல்லையா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம 200 கிலோ எடுத்துட்டு வந்த தம்பிள்ஸ் கிரிட்டு தூக்கி பார்த்தாப்பா. ஐயா பெருசா ஆம்ஸ் வந்துட்டு இது காணும் சொல்லிட்டு ஜஸ்ட் கிட்ட போனா புட்றா கொய்யால கொஞ்ச நேரத்துல காலி ஆயிருப்பாங்க. யாருப்பா நீ நல்ல வேலை என்ன காப்பாத்திட்ட, நீ பண்ண ஹெல்ப்புக்கு உனக்கு பீச்ல செலவு வைக்கமா அப்படின்னு சொல்லிட்டமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள இருக்கிற அரக்கனை இறக்கி விட்டப்பா. கிரிட்டு நான் பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் இந்த ராஜ்மைன் வயசுக்கு ஒரு முகம் இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு முகம் இருக்குப்பா. அதான் இந்த உலகத்துக்கு நான் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏட்ரா விட்றாதடா கைப்புள்ள. எங்க அண்ணா அருணாளுக்கே ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்தது நான் தான்ப்பா. எப்படி ப்ரோ ஒரு நாள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க ப்ரோ. ஆனா இதுக்கு என்னங்க நானும் எவ்வளவு பெரிய பாடி பில்டர் தெரியுமா? இப்ப பாருங்க நம்ம தூத்துக்குடியில உள்ள ட்ரூலம் ஜிம்முக்கு தான் வந்திருக்கேன் நம்ம டாஸ்க் முடிக்கிறதுக்கு. அப்படியே